வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. தமிழக சட்டத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ரகுபதி அவர்கள் திடீரென்று மயங்கி விழுந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள செய்தி தமிழகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அமைச்சர்களுக்கும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திடீரென்று எதற்காக மயங்கி விழுந்துள்ளார் என்பதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர்தான் ரகுபதி அவர்கள் சென்னை செல்வதற்காக புதுக்கோட்டையிலிருந்து திருச்சி விமான நிலையம் வந்துள்ளார். விமான நிலையம் உள்ளே சென்று விமானத்தில் ஏறி அமர்ந்த சிறிது நேரத்திலேயே அவருக்கு நெஞ்சி வலி ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து உடனடியாக அவரை திருச்சி மத்திய பேருந்து நிலையம் பகுதியில் உள்ள காவேரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக தற்பொழுது அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் என்ற தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. ஏற்கனவே இவர் மீது அமலாக்கத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து விசாரணையும் நடத்தி வருகிறார்கள். வருமானத்திற்கு அதிகமாக சொத்துக்களை வைத்ததாக கூறி இவர் மீது வழக்கு பதிவு கடந்த 2 நாட்களுக்கு முன்பாகத்தான் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த நெஞ்சுவலி வந்ததற்கான காரணம் என்ன? கைது செய்யப்படும் பொழுது நெஞ்சுவலி வந்தால் நாடகமாக மாறிவிடும். இது சட்டசபை தேர்தலில் வெற்றியடைவதற்கு பாதகமாகிவிடும். அதற்கு முன்பாகவே ஒரு நாடகத்தை நாடிவிட்டால் அமலாக்கத்துறையால் நம்மளை கைது செய்ய முடியாது, மக்களும் நம்பிவிடுவார்கள் என்ற மிகப்பெரிய ஒரு திட்டத்தின் மூலமாகத்தான் இவ்வாறு செயல்பட்டதாக ஒரு சிலர் கூறி வருகிறார்கள். மறுபுறம் இவர் சாப்பிட்ட உணவு சரியில்லாத காரணத்தினால் தலைச்சுற்றல் ஏற்பட்டதாகவும் மறுசாரார் தெரிவித்து வருகிறார்கள். ஆனால் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நிச்சயமாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்களது வீட்டில் சோதனைகள் நடத்தப்படுவது உறுதிதான். அப்படி நடத்தப்படுமையானால் வருமானத்திற்கு அதிகமாக சொத்துக்கள் இருந்தால் நிச்சயம் அது பறிமுதல் செய்வதோடு செந்தில் பாலாஜி எப்படி சிறையில் அடைக்கப்பட்டாரோ அதைபோல் ரகுபதி அவர்களும் சிறையில் அடைக்கப்படுவார். அப்பொழுது நெஞ்சு வலி வந்தாலும் சரி, எந்த வழி வந்தாலும் சரி, நிச்சயமாக அனைத்து ஆவணங்களையும் சரிபார்த்து உரிய தண்டனையை பெற்றுக் கொடுப்பது அமலாக்கத்துறை அதிகாரிகளது கடமை. உங்களது கருத்துக்களை கூறுங்கள். ஊழல் செய்வது உறுதி செய்து விட்டால், வருமானத்திற்கு அதிகமாக சொத்துக்களை சேர்த்ததாக புகார்கள் அளிக்கப்பட்டது உறுதி செய்து விட்டால் இவருக்கு எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுக்கலாம்? தற்பொழுது நெஞ்சுவலி வந்தது உண்மையா, அல்லது இவர் அமலாக்கத்துறை அதிகாரிகளிடம் இருந்து தப்பிப்பதற்காக போட்ட நாடகமா என்பதை நீங்களே உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க.